சீரின் ஃபாத்திமா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உழு செய்யும்போது முகத்தையும் கைகளையும் தலைக்கு மசகு மற்றும் கால்களை கழுவுவது ஆகிய 4 செயல்கள் குறைந்தபட்ச அளவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தாங்களும் கூறி உள்ளீர்கள். எனது சந்தேகம் என்னவெனில், மேற்கண்ட தலைக்கு மசகு என்பதில் காதில் மசகு செய்கிறது அடங்குமா? அடங்காவிட்டாலும் காது மசகலை வாய் கொப்பளித்தல் போன்றவற்றை செய்தால் குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காதுக்கு மசகு செய்தல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த உணவுல இருக்கிறது, வாய் கொப்பளித்தலும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுக்கு மசகு செய்தார்கள் என்கிறது ஹதீஸில் இருக்குதுன்னு காட்டுறேன். அதே மாதிரி வாய் கொப்பளித்தலுக்கு ஹதீஸு இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், தலைக்கு மசகு செய்கிறோம்ல, அதுலேயே அந்த காது அடங்கிருமா, அல்ல தலைக்கு மசகு செஞ்சு விட்டு காதுக்கு தனியாக செய்யணுமா? அதில் தான் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கே தவிர, காதுக்கு மசகு செய்யக்கூடியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முழுமையானதில் வராது. அதாவது குறைஞ்சபட்ச அளவுன்னு சொல்கிறோம்ல, அதில் காது வராது. காதுக்கு மசகு செய்யாமல் விட்டாலும் அவருடைய உழு கூடும், வாய் கொப்பளித்தலை விட்டாலும் கூடும். எந்த 4 விஷயங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த 4 விஷயங்களை மாத்திரம் செய்வது தான் கட்டாய கடமை உழுவில். அதாவது முகம் கழுவுதல், முழங்கை வரை கைகளை கழுவுதல், கரண்டை வரை கால்களை கழுவுதல், தலைக்கு மசகு செய்தல் என்கிற இந்த 4 தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பல்சரியான விஷயம் உழுவுக்கு. இது அல்லாமல் பல் துலக்குதல், மூக்குக்கு தண்ணி செலுத்துதல், வாய் கொப்பளித்தல் எல்லாம் ரசூலுல்லாஹ் உழுவுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பூரணமான நன்மை கிடைக்கும், சிறப்புக்குரியதுங்கிற வகையில் வரும். அதனால் காதுக்கு மசகு செய்தல்ங்கிறது ஒரு இல்லாத விஷயம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஒரு ஹதீஸில் நசையில் வருகிறது, சும்மா பிறகு எல்லாம் கைகளெல்லாம் கழுவி முடித்த பிறகு மசக பி ரஅஸிஹி, கை முகத்தையெல்லாம் கழுவிய பிறகு மசக பி ரஅஸிஹி வ உதுனைஹி, தமது தலைக்கும் தமது காதுகளுக்கும் மசகு செய்தார்கள். பாத்தினிஹிமா, காதுடைய உள்பகுதிக்கு சப்பாகத்தைனி, சப்பாகத்துன்னா ஆட்காட்டி விரல், இந்த சுட்டி காட்டுவோம்ல, இந்த வராரு போகிறாருன்னு அந்த விரலுக்கு பேர் சப்பாகத்து. அப்போ ஆள்காட்டி விரல்களை கொண்டு உள்பகுதியிலையும், ஓ லாஹிர்ஹிமா பி இப்ஹாமைஹி, வெளிப்பகுதி இருக்குல்ல, இந்த வெளிப்பகுதியை கட்ட விரல், கட்ட விரல்னால வெளிப்பகுதியிலையும், ஆட்காட்டி விரல்னால இப்படி இந்த 2 விரலை வச்சுக்கிறேன், இப்படி வச்சு இப்படி உள்பகுதியில் ஆள்காட்டி விரல் மூலமாக மசகு செஞ்சாங்க. மேல் பகுதியில் கட்ட விரல் இருக்குல்ல, இந்த விரல், இந்த கட்ட விரல் மூலமாக மசகு செஞ்சார்கள்னு நசையில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி இந்த இதில் என்ன வருதுன்னு கேட்டால், தலைக்கும் காதுக்கும் மசகு செய்தார்கள்னு சேர்த்தே வருது. இதில் எப்படி வருதுன்னா, அதாவது தலைக்கு மசகு செஞ்சுட்டு அப்புறம் காதுக்கு செஞ்சார்கள் அப்படின்னு வராமல், சும்மா மசக பி ரஅஸிஹி வ உதுனைஹி, தலைக்கும் காதுக்கும் மசகு செஞ்சார்கள்னு வருது. அப்போ ஒரே இதிலேயே செஞ்சார்கள்ங்கிற பொருள் கொள்கிற மாதிரி இதில் இருக்கிறது. ஆனால் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படின்னு வருதுன்னு கேட்டால், ஓ மசக பி ரஅஸிஹி, தலைக்கு மசகு செய்தார்கள், அக்பல பிஹி வ அதுபர, இப்படி முன்னே கொண்டு வந்தார்கள், அப்படி பின்னே கொண்டு போனார்கள், இப்படி மசகு செய்தார்கள் சொல்லிவிட்டு, வ மசக பி உதுனைஹி, மேலும் தமது காதுகளுக்கு மசகு செய்தார்கள். அது தனியாது, தலை மசகு அது முடிஞ்சு போச்சு, காதுக்கு தனியாக செஞ்சாங்கங்கிற ஒரு விஷயம் அகமதில் வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தலையில் காது அடங்காது. ஆனால் அல் உதுனானி மினர் ரஅஸி, காதுகளும் தலையை சேர்ந்தது தான் என்ற கருத்தில் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அனைத்தும் பலவீனமாக இருக்குது. அந்த காதும் தலையில் சேர்ந்துச்சின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, காதுக்கு மசகு செய்கிறது கம்பல்சரியாக போயிடும். தலைக்கு மசகு செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான், அது கம்பல்சரியாக போயிடுது. காதும் தலையில் சேரும்னு முடிவு எடுத்திங்கன்னா காது கட்டாயமாயிரும். காது தலையில் அடங்காது, தனி உறுப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சுன்னத்தான முறையில் உள்ள மசகு ஆயிக்கிறோம். ஆனால் காதுக்கு மசகு செய்தது கட்டாயம் என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு கருத்தில் வர்ற ஹதீஸை காட்டுறாங்க. எந்த ஹதீஸு? அல் உதுனானி மினர் ரஅஸி, 2 காதுகளும் தலையை சேர்ந்தது தான். தலையை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டிங்கன்னா
தலைக்கு மசகு செய்கிறது கடமை என்பது போல் காதுக்கு மசகு செய்கிறதும் கடமை என்கிற கருத்து அதில் வந்துடும். ஆனால் அந்த ஹதீஸ் சரியாக இருந்தால் தானே, சரியில்லை. அல் உதுனானி மின்னர் ரஸுங்கிறது திருமதியில் வருது, அகமதில் வருது, சுனன் அபுதாவுதில் வருது, இப்னு மாஜாவில் வருது, இன்னும் எக்கச்சக்கமான நூல்களில் இந்த ஹதீஸ்கள்லாம் வருது. தாரகுத்தினியில் வருது, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு தாரகுத்தினிலே பல ரூட்டில் வருகிறது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான பலவீனம் இருக்குது. இந்த காது தலையை சேர்ந்ததான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பலவீனமானது என்பதில் ஏகமானதான முடிவில் இருக்கிறாங்க அறிஞர்கள்லாம். மசகு செய்யணும்னு சொல்கிறவங்க கூட அது பலவீனமான ஹதீஸ் தான் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு தான் அந்த சட்டத்தை சொல்கிறாங்க. அதனால் காது தலையில் சேராது. காதுங்கிறது தனி, தலைங்கிறது தனி. அப்போ தலையில் காது மொழி அடிப்படையிலையும் சேராது. மொழியிலையும் தலைங்கிறது இந்த மண்டைக்கு தான் சொல்லுவாங்களே, ருச்சிக்கு தான் சொல்லுவாங்களே தவிர மூக்கும் தலையில் தான் முகம் கூட தலையில் தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா முகம் தலையில் இருக்கிறதுனால தலையில் முகம் சேருமா? முகங்கிறது தனியாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால் தலைன்ற அந்த தலைங்கிறது இப்படி மொத்தமாக இதுதான் தலைன்ற அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் காது மட்டும் சேராது, கண்ணு மூக்கு வாய் எல்லாம் கூட சேரத்தான் செய்யும். அப்படி இல்லாமல் இந்த மசகு செய்கிற விஷயமாக தலைன்னு தனியாக பிரித்து சொல்லும் பொழுது அந்த தலைங்கிறது நெத்திக்கு மேலே படுறு வரைக்கும் உள்ள அந்த ஏரியாவை தான் தலைன்னு சொல்லுவாங்க. மற்றதுக்கெல்லாம் தனித்தனி பேர்கள் இருக்கிறது. தனித்தனி பேராகத்தான் மார்க்கத்தில் முகத்தை கழுவுங்கிறதுக்கு சொல்லணும். தலையில் அடங்கிடுமே எல்லாம், தலையை கழுவுங்கன்னா எல்லாம் அடங்கி போயிருமா. தலையை சொல்லிவிட்டு முகத்தை கழுவுங்கன்னு சொல்வதாக இருந்தால் அப்போ இந்த முகம் தலையில் சேரலைன்னு வருதில்ல. சில இடங்களில் சேரும், சில இடங்களில் தலைன்னு சொன்னால் ஒரு தலையை வெட்டிட்டான்னு சொன்னால் முகம் மூக்கு எல்லாத்தையும் தானே வெட்டினான்ற அர்த்தம். கழுத்தோடு சேர்த்து வெட்டுறதுக்கு தானே தலைம்பாங்க. அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் தலைக்கு இருக்கிறது, பயன்படுத்துகிற இடத்த பொறுத்து. அப்படி இல்லாமல் தலை அரிக்குதுன்னு சொன்னால் இங்கே அரிக்கிற அர்த்தம் செய்வாங்களா யாராவது? தலையில் பேன் இருக்குன்னா இங்கனையே பேன் பார்ப்பாங்க, இங்கே பார்ப்பாங்க. இப்போ தலைங்கிறது குறிப்பிட்ட அந்த ஒட்டுமொத்த மண்டையில் சின்ன ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை தலை என்று சொல்லக்கூடியது அகராதியிலையும் வழக்கத்திலையும் இருக்கிறது. அது அந்த இடத்த வச்சு நம்ம முடிவு செஞ்சுக்கிறோன்னு. அதனால் காதுக்கு மசகு செய்கிறது அது ஒரு சுன்னத்து தான். அந்த 4 கட்டாய கடமையில் என்ன செய்யாது, வராது.